வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மகாத்மா காந்தியின் நினைவு நாள். ஆனால் இப்போ நம்ம அவரை பற்றி பேச போகிறதில்ல. அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஹே ராம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமீபத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி ராமரை பிரதிஷ்டை பண்ணி பெரிய இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு அளவில் பெரிய ஒரு திருவிழாவாக நடந்தது. உலக மக்கள் அனைவருமே அதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இந்தியர்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடையும் ஈடுபாட்டோடையும் கலந்துக்கிட்டாங்க. இது உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு விசேஷம் இல்லை, நம்ம வீட்டு விசேஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு மனசோடு ஒருமித்து கொண்டாடியிருக்காங்க. இதில் நம்ம பாரத பிரதமரும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருடைய தலைமையிலே எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குன்னாங்க. நம்மளால் போக முடியல, நமக்கு அவ்வளோ தூரம் போக முடியல, வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம வீட்டுக்கே வந்துட்டார் தினமலர்காரர். தினமலர் பேப்பரில் அழகான வளன்னு ஒரு நல்ல ஆப்செட் பேப்பர்னு சொல்லுவாங்களே, அதில் படங்களை எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அற்புதமான படங்கள். அந்த படங்களை எல்லாத்தையும் பார்த்தாலே இங்கே பாருங்கள், அந்த ஊதுபத்தியை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 108 நாள் எரியுமா அது. அதே மாதிரி திரும்பிய பக்கமெல்லாம் ஜெய் ஸ்ரீராம். அடாடாடா, என்ன ஒரு திருவிழாங்கிறீங்க. தனுஷ்கோடியில் மோடி அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள். லேசர் விளக்குகள், மயிலாட்டம் ஆடும் ஒரு பெண்மணி யானை மேலே உட்காந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு வராங்க. சிறப்பு மலர் அலங்காரம், அந்த மயிலாட்டத்தை ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மொத்தமான ஒரு காட்சி. 84 வினாடிகளில் பிராண பிரதிஷ்டை நடந்தது. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். பாருங்கள், பாரத பிரதமர் இந்த ஃபோட்டோ பாருங்கள். எல்லாமே தினமலர் பேப்பர்லேருந்து எடுத்தது. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், நன்றிங்க தினமலர், நன்றிங்க தினமலர், நன்றிங்க தினமலர். அதனால் பாருங்கள், மோடி சொன்ன கதைகள் அப்படின்னு இது எல்லாமே பேப்பரில் வந்தது தான். சரி, ராமபிரானை பற்றி பேசுகிறோம். ராமர் சேது பாலம் கட்டினார், அணில் அவருக்கு உதவுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் அந்த அணில் எப்படி ஒரு சின்ன கல்லை போட்டு அந்த பாலத்துக்கு உதவி செஞ்சுதோ, அது மாதிரி இந்த படங்களை போட்டு நம்ம சேனலில் நம்ம ஒரு சின்ன ஒரு உதவியை நம்ம செய்கிறோம். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம், பெருமைக்குரிய விஷயமும் கூட. 500 ஆண்டுகள் கழித்து அந்த கோவில் கட்டுறதாக சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய நீண்ட நெடிய போராட்டம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவில் இந்த விழா மிக 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 சிறப்பாக, ஆரவாரமாக, ஆர்ப்பாட்டமாக, பக்திமயமாக நடைபெற்றது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுமார் வேடம் போட்ட மக்கள் பாருங்கள், எவ்வளவு நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். அங்கே அப்படி இப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மலர் தூவுறாங்க பாருங்கள், ஹெலிகாப்டரில் மலர் தூவுறாங்க. அப்புறம் வேறு நாட்டில் கூட இதெல்லாம் கொண்டாடியிருக்காங்க. வெளிநாட்டில் கூட இந்த விசேஷத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாகிவிட்டது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி செதுக்குறாங்க பாருங்கள். அந்த கோவில் கட்டும்போது எடுத்த படம் இதெல்லாம். அயோத்தியில் வால்மீகி பவன் அப்படின்னு அது உட்புற தோற்றம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அடா கண்ணை கவரும் சிற்பங்கள், எவ்வளோ நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு பாருங்கள். அற்புதமாக செஞ்சுருக்காங்க. நான் நேரில் பார்க்கல, ஃபோட்டோவே நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இந்த அளவில் இதை உங்களோட கொண்டு வந்து சேர்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ எல்லாருடைய பிரார்த்தனையும் என்னவாக இருக்கும், ராமா இதுக்கு மேலேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியா, சுபிட்சமாக நாடு இருக்காதா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இங்கே நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.